நல்ல அன்பும், பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போறோம். அது உங்க ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவா தமிழ் புத்தாண்டுகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மொத்த தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள் உண்டு. ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பலன்களும் உண்டு. இந்த வருடத்துக்கு உண்டான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்துக்கான பலன்கள் நான் தனியா ஒரு வீடியோல போட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க ராசியான கன்னி ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கிரக நிலைகள் என்ன நிலைகள்ல இருக்குது அப்படின்னா, உங்க ராசியில கேது பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல சனியும், 7ஆம் வீட்டுல ராகுவும், 8ஆம் வீட்லயும் குருவும் இருக்குது. இந்த நிலையில இருக்கும்போது தான் இந்த குரோதி வருடமானது பிறக்குது. இந்த வருடம் பிறந்த 2 வாரத்துல குருவானது பயிற்சி ஆகுது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு. அது உங்க ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். மத்த ராகு கேதுக்கள் சனி பயிற்சி எல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்க போறதில்ல. இந்த வருட கடைசியில அதாவது ஒரு வாரம் இருக்கும்போது சனி பயிற்சியாகும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு. ஆனா நம்ம சனி கும்பத்தில் இருக்கிற மாதிரியே பலன்களை பார்ப்போம். சரி, முதல்ல இந்த ராகு கேது கன்னி ராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னம்னா, ராகு 7ஆம் வீட்டுல நிக்குது. 7ஆம் இடத்துல ராகு நிக்கலாமான்னு கேட்டா, குரு வீட்டுல தான் நிக்குது. 7ஆம் வீட்டுல நிக்கிறது அப்படி ஒண்ணும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. குருவுடைய பலனை பொறுத்து ராகுவும் நல்லதைத்தான் செய்யும். 7ல நிக்கும்போது என்ன, துணை இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படும். நட்பு வட்டாரங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். கூட்டு சேர்ந்து தொழில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். ஆனா இந்த குரு வலிமையா இருக்கிறதுனால வர பிரச்சனைகள் எல்லாமே சரியாய் போகக்கூடிய ஒரு நிலை தான். சரி, கேது பகவான் எப்படி இருக்கிறாருன்னு உங்க ராசியிலேயே இருக்கிறாரு. கேது ராசியிலேயே நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். நல்ல ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும். நல்ல ஒரு ஞானத்தையும் கொடுக்கும். அந்த கேது குருவோட பார்வையில் இருக்கிறதுனால. ஆக ராசியில கேது நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆன்மீக எண்ணங்களை அதிகமாக கொடுக்கும். ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளும் ஏற்படும். தெய்வ வழிபாட்டின் மூலியமாக நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். நல்ல ஒரு ஆற்றலும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். ஆக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது நன்மைகளைத்தான் செய்ய போகுது. இதுல உங்களுக்கு சந்தேகம் வேண்டியதில்லை. சரி, அடுத்தது சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா, சனி உங்க ராசிக்கு 6ல. பொதுவா பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது தனிச்சு ஒரு பவர் நிக்கிறது கூடுதல் நல்லது. இந்த மாதிரி 6ஆம் வீட்டுல சனி நின்னுது அப்படின்னா என்ன பலன்கள் அப்படின்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது. கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை இந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் தருவாரு. அதே மாதிரி உங்களுக்கு நோய் நொடிகள் எதுவும் இல்லாம நல்லா ஒரு ஆரோக்கியமான உடல்நிலைகளையும் இந்த சனி பகவான் தருவாரு. அதே மாதிரி வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்ல தான் நிற்கும். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை தரும். ஆக எல்லா விதத்திலையுமே நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் 6ஆம் வீட்டுல சனி பகவான் நிக்கிறது. சரி, குரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 9ஆம் வீட்டுல பாக்கிய ஸ்தானத்துல இருக்குது. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 9ல குரு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. எல்லா கிரகங்களை விட இந்த குரு தான் ரொம்பவுமே நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. பொதுவா இந்த இயற்கை சுபரான குரு திரிகோண இடங்கள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் இடங்கள்ல நிற்கும் போது அதிக நன்மைகளை செய்யும். அதுலயும் குறிப்பா 9ஆம் இடத்துல நிக்கிறது இன்னும் கூடுதல் நன்மைகளை செய்யும். அது உங்க ராசிக்கு இந்த வருடத்துல இருக்குது. 9ஆம் வீட்டுல நின்னு எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்க முடியும். தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல்களை தரும். தந்தையினால நல்ல உறவு, அவங்கனால ஒரு நல்ல லாபம், அவங்கனால நல்ல ஒரு பொருளாதாரம், இது எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு நல்ல நிலைகளை கண்டிப்பா குரு பகவான் தருவாரு. சரி, இந்த சனியுடைய பார்வைகள் எங்கெங்க விழுகுது, குருவோட பார்வைகள் எங்கெங்க விழுகுது, அதனால என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். சனி உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல நின்னு உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்க்குது. ஆக நிக்கிறதும் மறைவு ஸ்தானம் தான், பார்க்கறதும் மறைவு ஸ்தானம் தான். பாவ கிரகங்கள் மறைவான இடங்கள்ல நின்னு மறைவு ஸ்தானங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறது எந்த விதத்திலுமே கெடுபலன்கள் கிடையாது. நல்ல ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி 12ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கிறாரு. இதனால என்ன ஒரு இடைஞ்சல் அப்படின்னா,
வெளியூர், வெளிநாடு போறதுல மட்டும் கொஞ்சம் சிக்கல்கள், கொஞ்சம் டிலே ஆகும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள குடுக்கும். மத்தபடி உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு, உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளத்தான் செய்யும். 3ஆம் வீட்ட சனி பகவான் பார்க்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான். ஆக சனியுடைய பார்வைகள் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இருக்குது. சரி, ரொம்ப முக்கியமா நம்ம குரு பார்வையத்தான் பார்க்கணும். குரு உங்க ராசிக்கு 9ஆம் வீட்ல நின்னு எங்கெங்க பார்க்குதுன்னு பார்த்தோம்னா, உங்க ராசியவே குரு பார்க்குது. ராசிய குரு பார்க்கிறது ரொம்பவுமே கூடுதல் நன்மைகள செய்யும். நல்ல ஒரு உற்சாகத்த உங்களுக்கு தரும். நல்ல ஒரு புத்துணர்ச்சிய தரும். வாழ்க்கையில ஒரு புடிமானத்த தரும். இவ்வளவு நாளா சிரமங்கள் இருந்தாலும், இந்த வருடம் குரோதி வருடம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லா சிரமங்களும் நீங்கி ரொம்ப சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னா ராசிய குரு பார்க்கிறது அவ்வளவு ஒரு நன்மைகள கண்டிப்பாக செய்யும். அதே மாரி 3ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறாரு. இது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள தரும். நீங்க எந்த காரியத்துல இறங்குனாலும் அந்த காரியங்கள் எந்த தடையும் இல்லாம நல்லபடியாக செஞ்சு, அதுல நல்ல பொருளாதாரத்தையும், நல்ல பேரையும், புகழையும் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவாரு. சரி, அதே மாரி 5ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறாரு. இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் திருமணத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதுவும் ஒரு பூரண குருபலம் தான். 90% குருபலமாக எடுத்துக்கிட்டு திருமணங்கள நீங்க தாராளமாக நடத்தலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு. ஆக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடும். தொழில் பண்றதுக்கு தொழில் ரீதியா முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி எல்லா விதத்திலயுமே நன்மைகளையும், சிறப்பையும் தரக்கூடிய ஒரு நிலையில தான் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகளும் கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்வி போறவங்களுக்கு என்ன படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த படிப்பு உங்களால கண்டிப்பா படிக்க முடியும். எந்த காலேஜ்ல சேரணும்னு நினைச்சாலும் அந்த காலேஜ்ல உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே சீட் கிடைச்சு ஈஸியா அந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிருவீங்க. நல்ல விதமாக படிச்சு முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவாரு. ஆக இந்த குரோதி வருடம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வருடம் தான். நல்ல குபேரனை ஆக்கும். உங்க ஜாதக ரீதியாக தசாபுக்திகள் நல்லா இருந்ததுன்னா, இந்த குரோதி வருடம் கன்னி ராசிக்காரங்கள் எல்லாத்தையுமே குபேரனாக்கி அழகு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை. இது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதக ரீதியாக நீங்க பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி, போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது. இதற்கு கட்டணம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.